மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசியல் கட்சி தலைவர்களில் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் இந்த மாதிரி 23 நிபந்தனைகள் விதிச்சிருக்க மாட்டாங்க. நிபந்தனைகள் விதிக்கிறதே புதுசு நான் சொல்ல மாட்டேன். நிபந்தனைகள் காலங்காலமாக விதிக்கப்படுது. இந்த பேட்டர்னில் எந்த ஒரு அரசியல் கட்சிக்குமே நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்காரு. நம்ம தலைவர் இதையும் சமாளிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனாலும் எனக்கு இந்த 23 நிபந்தனைகளில் சில விஷயத்தை பார்க்கும்போது கோவம் வருது அப்படிங்கிறத தாண்டி மிக முக்கியமாக சில விஷயத்தை ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. அதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த வீடியோவில் நான் எடுத்து பேசுகிறேன். ஏன்னா இது அத்தனைமே நீங்கள் படிச்சிருப்பீங்க, உட்காந்து நான் மறுபடியும் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை பற்றி ஆழமாக விவாதிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. மற்ற கட்சி தலைவர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ஜனநாயக ரீதியாக நமக்கு அந்த உரிமை மறுக்கப்படும் போது அந்த ஒரு விஷயத்தை பொதுமக்கள்கிட்ட ரொம்ப தெளிவாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஃபஸ்ட்டு இவங்களோட ஐடியாவே எனக்கு புரியல. வீட்டில் இருக்காருங்கிறாங்க, வெளியே வந்து அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அனுமதி கொடுத்தாலும் இந்த மாதிரி வித்தியாசமான அனுமதிலாம் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரோட திட்டமிடல் எப்படி இருக்குது, சென்னையிலேருந்து திருச்சி வராரு. திருச்சி டிவிஎஸ் டோல்கேட்லேருந்து அப்படியே திருச்சி மாணவருக்குள்ளே உள்ளே வந்து மரக்கடை கிட்ட பேச போகிறார். இப்போ அந்த திருச்சி டோல்கேட்லேருந்து அந்த மரக்கடை வரைக்கும் மக்கள் இவருக்கு அன்பு கொடுப்பாங்க, மக்கள் வந்து வரவேற்பு கொடுப்பாங்க. அந்த வரவேற்பு அன்பையும் ஏற்றுக்கொண்டு மரக்கடைகிட்ட பேசிட்டு அடுத்தடுத்த பகுதிக்கு கடந்து போகிறார். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளாக. இதில் வேறு எதுவும் இருக்கா, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுற மாதிரி திட்டமிடல் எதுவும் பண்ணியிருக்காங்களா? மரக்கடை அப்படிங்கிற பகுதியில் நான் பேசக்கூடாதுன்னா வேறு எங்கே பேசலாம்? நீங்களே சொல்லுங்கள். இங்கே பேசணுமா, அங்கே பேசணுமா, எங்கே பேசணும் நீங்கள் சொல்லுங்கள். அங்கே வந்து நான் பேசுகிறேன், நான் இங்கே தான் பேசுவேன்னு உட்காந்து நான் அடம் பிடிக்கல. எனக்கு பேசுகிறதுக்கு அனுமதி கொடுங்க, மக்களை சந்திக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க. இதுதான் நம்ம தலைவர் கேட்குறது. இதை தாண்டி தலைவர் வேறு எதுவுமே கேட்கல. நீங்கள் பயணத்திட்டத்தை எப்படி வேணால் மாற்றி வச்சுங்க. திருச்சிக்கு நான் இந்த தேதிக்கு வரணும், அந்த தேதி ரொம்ப முக்கியமானது. இப்படி போய் அப்படி வரணுமா, அப்படி போய் இப்படி வரணுமா, நேராக போய் லெஃப்ட் போகணுமா, லெஃப்ட் போய் ரைட்டு போகணுமா, அதெல்லாம் காவல்துறை உங்களோட விருப்பம். ஏன்னா சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறது உங்களோட கையில் இருக்குது. நீங்கள் எப்படி வேணால் செஞ்சுங்கன்னு சொல்லி அவ்வளவு சுதந்திரம் தாவேகா சார்பாக காவல்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி தான் செய்யணும், இப்படி தான் உட்காரணும், இப்படி தான் நிற்கணும், இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா சிடிஆர் அண்ணா தெளிவாகவே தன்னுடைய ப்ரெஸ் மீட்டில் அத்தனை விஷயத்தையுமே சொல்லிட்டாரு. இதை கடந்தும் ரோடு ஷோக்கு இங்கே அனுமதி மறுக்கப்படும் போது தான் நமக்கு ரொம்ப பெரிய கேள்விக்குறியாகுது. அதாவது இந்த ரோடு ஷோ அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் ஏன் நான் ரொம்ப ஆழமாக பேசிகிட்டு இருக்கேன்னா, ஒரு தலைவர் அப்படியே வராரு, நேராக மரக்கடையில் பேசுகிறாரு, கிளம்பி போகிறாருலாம் பண்ண முடியாதுங்க. ஒரு தலைவர் வரும்போது வரவேற்பு மக்கள் கொடுப்பாங்க, சில பேர் மனு கொடுப்பாங்க, சில பேர் மாலை போடுவாங்க, சில பேர் தலைவருக்கு என்னென்ன ஆசைப்படுறாங்களோ அத்தனையுமே செய்வாங்க. கொஞ்சம் பேர் தலைவர்கிட்ட பேசணும்னு நினைப்பாங்க, சில கருத்துக்களை தெரிவிக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவர் வெளியே வர்றதே மக்களோட பேசுறதுக்கு தான். மக்களோட உணர்வு நிலை எப்படி இருக்குது, எப்படி சிந்திக்கிறாங்க, இவங்க தேவை எப்படி இருக்குது, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் அவர் தன்னுடைய இடத்துலேருந்து வெளியே வந்து மக்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்க வாழ்வியல் சூழலே மக்களை சந்திக்கிறாங்க. எல்லா கட்சி அரசியல் தலைவரும் இதை செய்வாங்க. தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க. மன்னராட்சி காலத்திலே மன்னர் மாறுவேஷம் போட்டு மக்களை வந்து சுற்றுப்பயணம் அப்படிங்கிற மூலமாக பார்த்தீங்கன்னா மக்களை வந்து நைட்டு மீட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஏராளமான கதைகள் அத்தனையுமே நம்ம பார்த்துருப்போம். இந்த அரசியல் களத்தில் ஏகப்பட்ட நலத்திட்டங்கள் மக்களை சந்திக்கும் போது, இப்போ காமராஜர் அவர்கள் ஏதோ ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது குழந்தைகளை பார்க்கும்போது குழந்தைகள்கிட்ட பேசுகிறாரு. அப்போது தான் அவருக்கு குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டம் போட்டால் கொஞ்சம் சரியாக இருக்கும். ஏன்னா மக்களோட பேசும்போது தான் இந்த மாதிரி சிந்தனைகள் அத்தனையுமே வரும். நலத்திட்டங்கள் சார்ந்த ஏராளமான ஐடியாக்கள் அத்தனையுமே வரும். ஒரு இடத்துல உட்காந்து யோசிக்கிறதுக்கும் மக்களோட வாழ்வியல் சூழலை போய் மக்களாக பேசும்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். பொதுக்கூட்டத்தில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது, மாநாட்டில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது, பிரச்சாரத்தில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சில இடங்களில் இருக்கும், சுற்றுப்பயணத்தில் தான் இது ரொம்ப தெளிவாக இருக்கும். ஏன்னா பிரச்சாரம் அப்படிங்கிறது இந்த வேட்பாளரை தலைவர் நிப்பாட்டி இவர் தான் நம்மளோட வேட்பாளர், இவருக்கு ஓட் பண்ணுங்க, இந்த ஆட்சியாளர்கள் இப்படி இருப்பாங்கன்னு சொல்லி வேட்பாளர் அறிமுகத்துக்கு அப்புறம் இந்த சுற்றுப்பயணம் வேற மாதிரி போயிடும். அதற்கு முன்னாடி நடத்தப்படுற சுற்றுப்பயணம் மக்களோட மக்களாக இணக்கமாக போகிற ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸை தடுத்தா அது எப்படி சரியானதாக இருக்கும்? நேராக வாங்க மரக்கடையில் பேசுங்க, கிளம்பி போங்கன்னா இதுக்கு அவர் வீடியோவில் உட்காந்து பேசிட்டு போயிடுவார். இதுக்கு நேராக சுற்றுப்பயணம் வரணும், இதை செய்யணும், இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இவ்வளோ தூரம் திட்டமிட்டு போகணும், பாதிப்பு அதிகமாக இருக்கும், மக்கள் இடைஞ்சல் அதிகமாக இருக்கும். எல்லாம் எங்கள் தலைவருக்கு தெரியாமல் இல்லை, மக்கள் இடைஞ்சல் அதிகமாக இருக்கும், இவ்வளோ பஞ்சாயத்து இருக்கும், இவ்வளோ பிரச்சனை இருக்கும் தான் அவர் சனிக்கிழமை வரார். மற்ற நாட்கள் வந்தால் பாதிப்பை தாண்டி சனிக்கிழமை வரும்போது அந்த பாதிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எங்களால் முடிஞ்சது தான், நாங்கள் வந்தால் பாதிப்பு இருக்குன்னு வராமே இருக்கலாமா? அது ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு அழகா. ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தா அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிப்பாங்க, தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்வாங்க, அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அத்தனைக்குமே அறிக்கை வெளியிடுவாங்க, தேவைப்படுற விஷயத்துக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுவாங்க, தேவைப்படுற விஷயத்துக்கு நீதிமன்றம் போவாங்க, பொதுக்கூட்டம் போடுவாங்க, தங்களுடைய சாதனைகளை சொல்லுவாங்க, தங்களுடைய கொள்கைகளை சொல்லுவாங்க, எதிராளியை வந்து கொள்கை ரீதியாக என்னென்ன தப்பு பண்ணுறாங்க, பாலிசியில் என்னென்ன தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லி விமர்சிப்பாங்க, மாநாடு போடுவாங்க, சுற்றுப்பயணம் செய்வாங்க, வேட்பாளரை அறிமுகப்படுத்துவாங்க, எலெக்ஷன் நினைப்பாங்க. இது ஒரு ப்ராசஸ் தானே. இந்த ப்ராசஸில் இந்த ஜனநாயக இவ்வளவு நாட்களாக இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. அந்த ப்ராசஸில் மிக முக்கியமான சுற்றுப்பயணம் அப்படிங்கிற ஏரியாவில் 23 கட்டுப்பாடு போட்டு மக்கள் இவ்வளோ வரவேற்க கூடாது, மக்கள் அங்கே நிற்கக்கூடாது, மக்கள் இங்கே போகக்கூடாது, இது எல்லாமே நீங்களே பார்த்துக்கணும். வண்டி வந்து 5 வண்டி தான் வரணும், மற்ற வண்டி பார்க்கிங் அத்தனையுமே நீங்களே பார்த்துக்கணும்னா நீங்கள் எதுக்கு இருக்கீங்க?
நாங்கள் ஏன் உங்கள்கிட்ட வந்து மனு கொடுக்குறோம், நாங்களே பார்த்துக்க போகிறோம்னா நாங்களே எல்லாத்தையும் பார்த்துக்க போகிறோமே. நாங்கள் வந்து மாநாட்டில் வந்து நீங்கள் மேடை அமைச்சு கொடுங்க, மாநாட்டில் அதை பண்ணி கொடுங்க, இதை பண்ணி கொடுங்க, எங்கள் வண்டிக்கு பெட்ரோல் போடுங்கன்னு சொல்லி காவல்துறையில் வந்து அனுமதி வாங்கலை. நாங்கள் காவல்துறையில் எதுக்கு அனுமதி கேட்குறோன்னா, இந்த தலைவர் வரும்போது மக்களுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது, உங்களோட துணை இருந்தால் எங்களால் இதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட முடியும், நாங்கள் இருக்கோம், எங்கள் தலைவரை பாதுகாக்க நிர்வாகிகள் அத்தனை பேருமே இருக்கோம், அதை தாண்டி காவல்துறையோட ஒத்துழைப்பு இருந்தால் நல்லாயிருக்கும், எப்படி பண்ணலாம், என்ன செய்யலாம், எங்கே உட்காரலாம், எங்கே நிற்கலாம், எப்படி போகலாம், என்ன செய்யலாம், எல்லாமே நீங்களே சொல்லுங்கள். நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் அதை சாத்தியப்படுத்த முடியும். இது எங்கள் தலைவருக்கு மட்டும் கிடையாது, அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் செய்யுங்க, சீமானனை வந்தார்னா அவருக்கும் செய்யுங்க, இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி வந்தார்னா அவருக்கும் செய்யுங்க, முதலமைச்சருக்கும் செய்யுங்க, துணை முதலமைச்சருக்கும் செய்யுங்க, எல்லாருக்கும் இந்த வசதி ஏற்படுத்தி கொடுங்க. எல்லாருமே மக்களோட உரையாடட்டும், எல்லாருமே மக்கள்கிட்ட போட்டும், மக்கள்கிட்ட அவங்களுடைய உரையாடல்கள் அத்தனையுமே நிகழ்த்தட்டும். அதன் மூலமாக அடுத்து எந்த கவர்மெண்ட் வந்தாலும் ஒரு பாலிசி மேக்கிங்கில் மக்களோட உரையாடல் அந்த கவர்மெண்டோட அதிகமாக இருந்தால் மக்களுக்கு தேவைப்படுற திட்டங்கள் அத்தனையுமே அந்த கவர்மெண்டால் உருவாக்க முடியும். இது பேசிக்கான விஷயம். இதுக்கு தான் காவல்துறைக்கு பொதுமக்களாக இருக்கக்கூடிய நாங்கள் வரிப்பணம் மூலமாக சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதையே இந்த காவல்துறை பண்ண முடியாது, செய்ய முடியாதுன்னா நீ பாட்டு வா, நீ எப்படி இரு அப்படி இரு, அங்கே போ இங்கே போ, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இந்த 23 நிபந்தனைகள் இருக்குது. ரோடு ஷோ அப்படிங்கிறது நாங்கள் வாண்டடாக எங்கெங்கேயோ இருக்கிற மக்களை இங்கேருந்து அங்கே போவேன் வந்து பார்த்துட்டு போ அப்படி கிடையாது எங்கள் ரோடு ஷோ. நாங்கள் மக்களோட பேசணும்னு நினைக்கிறோம், சிந்திக்கணும்னு நினைக்கிறோம், அவங்களோட உணர்வு நிலைகளை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு தான் அந்த ரோடு ஷோ நடத்துகிறோமே தவிர பர்பஸ் இல்லாமல் நாங்கள் எதுவும் செய்ய போகிறதில்ல. இதையே நீங்கள் பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு தடுக்கிறது எப்படி சரியாக இருக்கும்? இப்போ நீங்கள் வந்து வண்டிக்கு முன்னாடி இத்தனை வண்டி வரக்கூடாது, பின்னாடி இத்தனை வண்டி வரக்கூடாது, இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், இதெல்லாம் தப்பு கிடையாது. இவர் வரும்போது மக்களோட இவர் பேசக்கூடாது, நேராக வந்து அங்கே நின்று பேசிட்டு கிளம்பி போகணுங்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்காண்டி அவர் வல்லங்க, அதை அவர் வந்து ஒரு வீடியோவில் போட்டிருப்பாரு, இல்லை ஒரு பொதுக்கூட்டம் அந்த ஒரு இடத்துல போட்டு அந்த பொதுக்கூட்டத்தில் மட்டும் நின்று பேசிட்டு போயிருப்பார். அவர் மக்களோட மக்களாக உணர்வு ரீதியாக பழகிறதுக்கு தான் வெளியே வராரு. அதை பண்ணக்கூடாது, அதை செய்யக்கூடாதுன்னா அப்புறம் என்ன இது அரசியல், என்ன இது? இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு அரசு நிகழ்ச்சிக்கு போகிறாரு, போகிற வழி முழுக்க பொதுமக்களோட அவரால் முடிஞ்சளவு பேசுகிறாரு, மனுக்களை வாங்குறாரு, செய்கிறாரு, போகிறாரு, மக்களாக முடிஞ்சளவு இணக்கமாக அவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கனெக்டை ஏற்படுத்தி விட்டு அந்த அரசு நிகழ்ச்சிக்கு போகிறாரு. ஏன் போகிறாரு? டைரெக்டாக ஹெலிகாப்டரில் வந்து அந்த அரசு நிகழ்ச்சி மேடையில் இறங்கலாம்ல. ஏன்னா ஒரு மக்களோட ஒரு கனெக்ட் இருக்கணும்னு நினைக்கிறாரு. முதலமைச்சர் நினச்சா ரைட்டு, அதுக்கெல்லாம் வசதி ஏற்படுத்தி கொடுப்பீங்க. வேறு கட்சி அரசியல் தலைவர் நினச்சாலும் வசதி ஏற்படுத்தி கொடுப்பீங்க. நேற்று கடலூருக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்தார், 1 கிலோமீட்டர் நடந்தே போனார். நாங்கள் வாகன பிரச்சாரத்தில் கையசைச்சு பொதுமக்களை பார்த்து பேசுறதுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்குறோம். இவர் நடந்தே போனார், 1 கிலோமீட்டர் நடந்து போய் அவருக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல அவர் வந்து பிரச்சாரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போனார். இவ்வளோலாம் நாங்கள் கேட்கல, மக்களுக்கு இடையூறு வந்துடும், நான்லாம் நடந்தால் வேற மாதிரி ஆயிரும், என் தலைவர்லாம் நடந்தாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். வாகனத்தில் போகும்போது பேசுகிற இடத்துல ஒரு நின்று பேச போகிறாரு, போகிற வழி முழுக்க மக்களோட பேச விடுங்கன்னு தான் சொல்கிறோம். அதை செய்யக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இந்த வழியில் போகணும், இந்த வழியில் போகக்கூடாது, லெஃப்ட்டு போகணும், ரைட்டு போகணும், என்னையா பண்ணிருக்கீங்க? யாரியா நீங்களாம்? முதல்ல எனக்கு இதான் தோணுது. இதெல்லாம் அடிப்படை ஜனநாயக உரிமையாக ஒரு அரசியல் கட்சி தலைவர் கொடுக்கப்படுறது, அதையே செய்யக்கூடாதுன்னா அப்புறம் என்ன அரசியல், என்ன கட்சி, என்ன விஷயம்? அறிக்கை விட்டுக்கிட்டே இருந்தால் அறிக்கை விட்டுக்கிட்டே இருக்காருங்கிறது, அறிக்கை வில்லனா அறிக்கை ஏன் வில்லன்னு கேட்குறது, வெளியே வந்தால் ஏன் வெளியே வர்றீங்க, பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறது, வெளியே விடாமல் உள்ளே இருந்தாருன்னா ஏன் உள்ளே இருக்காருன்னு கேட்குறது, என்ன பண்ணாலும் பஞ்சாயத்து, இந்த தேதிக்கு ஏன் வெளியே வரலன்னு கேட்குறது, அந்த தேதிக்கு ஏன் வெளியே வரலன்னு கேட்குறது, அந்தந்த தேதி கொடுத்து நான் வெளியே வரேன்னு சொன்னால் இந்த தேதிக்கு தான் நீங்கள் வெளியே வருவீங்களான்னு கேட்குறது. யாரையா நீங்களாம்? சத்தியமாக எனக்கு ஒன்றுமே புரியல. அபட்டமான ஜனநாயக உரிமை மீறல் இது பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் இந்த காணொலியை கொண்டு போய் சேருங்க. மிக முக்கியமான பஞ்சாயத்து இது. பொதுமக்களை சந்திக்க வருவதுக்கு இவ்வளோ கட்டுப்பாடுகள் போடுறாங்க, இது ரொம்ப ரொம்ப தப்பு. நிபந்தனைகள் எல்லா கட்சிக்கும் விதிக்கப்படும், இந்த மாதிரி நிபந்தனைகள் எந்த ஒரு கட்சிக்குமே விதிக்கப்படாது அப்படிங்கிறதான் நான் மறுபடியும் அழுத்தி இந்த வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப முக்கியமான பதிவு. நம்ம தலைவருக்கு நடக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஆனால் நம்ம தலைவர் இதை சமாளிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. சனிக்கிழமை என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். ஆனால் இது ரொம்ப தப்பாக இருக்குங்கிறத மட்டும் இந்த காணொலியில் பதிவு செஞ்சாச்சு. பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.